ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே ஆவியானவர் சபைகளுக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை யார் கேட்கக்கூடும் என்று சொல்லி நான் பார்க்கும்போது காதுள்ளவன் தான் கேட்க முடியும். காதுகள் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நம்மளுடைய மாம்சத்துக்கு அடுத்த காதுகள் அல்ல. இந்த காதுகள் எப்படிப்பட்ட காதுகளை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆவிக்குரிய செவிகள், ஆவிக்குரிய காதுகள், ஆவிக்குரிய சத்தத்தை கேட்பதற்கான செவிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஆண்டவர் பலத்த சத்தத்தோடு உரத்த சத்தத்தோடு பேசுகிறவர் அல்ல. அவர் மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். இந்த சந்தடி நிறைந்த உலகத்தில், இந்த பிஸி வேர்ல்டில், இறைச்சல் நிறைந்த உலகத்தில், அமளி நிறைந்த உலகத்தில், பலவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளிடத்தில் மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தைகளை கேட்கத்தக்க ஒரு செவிகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டாயிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அதை கேட்க முடியும். இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்கவே முடியாது. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆமேன். பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே ஏலி என்கிற பிரதான ஆசாரியனும் சாமுவேலும் ஒன்றா படுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுகிறார். 3 விசை கூப்பிடுகிறார். 3 விசை கூப்பிட்டும் சாமுவேலுக்கு கேட்குது. ஆனால் அது கர்த்தர் என்று அறிந்து கொள்ள முடியல. அது ஏலி தான் கூப்பிடுறாருன்னு சொல்லி ஏலியின் இடத்துல போகிறார். ஆனால் 4ஆம் விசை ஏலி சொன்னது போல, சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று நீ சொல் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்ட போது சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொல்ல ஆண்டவர் அநேக காரியங்களை சாமுவேல் இடத்துல பேசுகிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே சாமுவேலும் ஏலியும் ஒன்றா தான் படுத்திருக்கிறாங்க. ஆனால் சாமுவேலுக்கு தேவனுடைய சத்தம் கேட்குது, ஏலிக்கு தேவனுடைய சத்தம் கேட்கல. ஏலி என்கிற பிரதான ஆசாரியன் நியாயம் விசாரித்து கொண்டு, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தவர். அவர் அநேக காரியங்களை, தேவனுடைய காரியங்களை கேட்டறிந்தவர். அவருக்கு தேவனுடைய சத்தம் மிகுதியாய் கேட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது ஏலிக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அவல நிலை, ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு யாருமே போயிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய இடங்களிலே, நிறைய சபைகளிலே, நிறைய விசுவாசிகள் மத்தியில் இன்றைக்கு ஒரு காலத்தில் சத்தம் கேட்டுச்சு. ஆனால் இப்பொழுது ஏலியை போல சத்தம் கேட்காத அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சத்தம் கேட்கலைன்னா, ஏன் சத்தம் கேட்க மாட்டேங்குது? ஆண்டவரே, நான் காதுள்ளவனாய் இருக்கவில்லையா? என் செவிகள் மந்தமாகி விட்டதா?
என் செவிகள் கேட்கக்கூடாதபடி அடைக்கப்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடி அழுது புலம்பி மறுபடியும் அந்த சத்தம் கேட்பதற்கு நம்முடைய செவிகளை டியூன் பண்ணணும். இங்கே சாமுவேலுக்கு கேட்குது, பிள்ளையாண்டானாகிய சாமுவேலுக்கு கேட்குது, ஆனால் ஏலிக்கு கேட்கல. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி நம்முடைய செவிகள் சாமுவேலின் செவிகளைப் போல தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் நம்முடைய செவிகள் மாற நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பேசுகிறதை கேட்போம். அவருடைய சித்தம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி, காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே, ஒரு காலத்தில் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ எங்களுக்கு கேட்கல அப்படின்ற நிலைமை, ஒரு ஏலிக்கு வந்த நிலைமையை போல எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் சாமுவேலை போல தேவனுடைய வார்த்தைகளை துல்லியமாக தெளிவாக ஆண்டவரை கேட்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.